இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தா, ரெக்டல் ப்ளீடிங் திடீர்னு வந்துருச்சுன்னா, அது ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்டி. அதனால ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்லயே நமக்கு ஒரு அல்சரேஷன் ஃபீல் ஆகுதா? வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கா? சாப்பிட்ட உணவு நமக்கு சரியா இந்த மாரி இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த எர்லி ஸ்டேஜஸ்லயே நம்ம அத வந்து கரெக்ட்டா ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்க்கான ஒரே முக்கியமான காரணம், நம்ம உறுப்புகள் ஜீரண மண்டலத்துல ஏதோ ஒரு பிளாக். அந்த பிளாக் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு சில ஃபுட்டோட பிரிண்ட்ஸ் காட்டுறோம். ஃபுட் மேப்ஸ் பேஷண்ட் இந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுடைய நம்ம அந்த ஃபுட் மேப் காட்டுறோம். அத நீங்க பார்க்கலாம். இத பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் எப்பேர்ப்பட்ட ஒரு பிளாக் அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த கால்களுடைய நடுப்பகுதி தான் வந்து ஸ்டொமக். ஸோ அந்த ஸ்டொமக் ஏரியா பார்த்தீங்கன்னா, எந்த அளவு கருமையா இருக்குன்னு. இது எதுவும் அழுக்குன்னு யாரும் நெனச்சிட வேண்டாம். இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது பாருங்க லிவர் பாயிண்ட்